கந்த சஷ்டி பெருவிழா எல்லாரும் கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ 22ஆம் தேதி தொடங்கி இன்னைக்கு 28ஆம் தேதி வரைக்கும் இது நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரதம திதியில தொடங்குது. இந்த வட்டம் இருக்கக்கூடிய கந்த சஷ்டி பெருவிழா எடுத்துட்டோம் அப்படின்னா, பிரதம தேதியில தொடங்கியிருக்கு. ஆல்ரெடி இன்னைக்கு நம்ம 3 நாள் கடந்துட்டோம். நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயங்கள் இருக்கும். என்னடா நான் அந்த விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் இதுல எனக்கு சில தடைகள் இருக்கு அப்படிங்கிறப்போ, சில பேருக்கு முடிஞ்சா அவங்க விரத முறைகளை ஃபாலோ பண்ணலாம். சில பேர் உணவு உண்டுட்டு கூட நீங்க விரத முறை எடுத்துக்கலாம். நான்வெஜ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்சது அப்படின்னா, அறுபடை வீட்டுக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க. எங்கெல்லாம் முடியுதோ, என்னால முடியும் அப்படின்றப்போ, இந்த பிரச்சனையில இருக்கோம் அப்படின்னா, நமக்கு திருத்தணி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு முடியுமோ இந்த 7 நாட்களுமே விரத நாட்கள்ல உங்களால முடிஞ்ச வரைக்கும் கோயில்களுக்கு வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு அபிஷேகத்தையும் பார்த்துட்டு வரும்போது ஒவ்வொரு பலன் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. இத முடிஞ்சது அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயமா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு அடுத்த வருஷம் நீங்க எந்த பிரார்த்தனைக்காக விரதம் இருக்கிறீங்களோ, அந்த பிரார்த்தனை நிச்சயமா நிறைவேறும்.